அன்பு உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ஊரக உள்ளாட்சி, மக்கள் உரிமையும் அரசின் கடமைகளும் என்ற தலைப்பில் என்னென்ன உரிமைகள் மக்களுக்கு இருக்குது, அரசோட கடமைகள் என்னென்ன இருக்குது, உள்ளாட்சியில் ஒவ்வொரு ஊரக பகுதி, ஊராட்சி ஒன்றியம், கிராம ஊராட்சி அப்படின்னு ஒவ்வொரு வகையாக என்ன உரிமை மக்களுக்கு இருக்குது, அரசுக்கு என்ன கடமை இருக்குது அப்படிங்கிறத இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். காணொலியை முழுமையாக பாருங்கள். அப்போ தான் அந்த தகவலோட முழுமையும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த காணொலி மற்றவங்களுக்கும் பயனுள்ளதாக அமையணும்னா இந்த தகவலை ஷேர் பண்ணுங்கள். நல்லது. காணொலிக்குள்ள போவோம். ஊரக பகுதிகள். இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தோம்னா மொத்தம் உள்ள மக்கள் தொகையில் பெரும்பான்மை ஊரக பகுதியில் தான் வசிக்கிறாங்க. அதாவது கிராம பகுதிகளில். ஊரக பகுதியில் வாழும் மக்கள் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தும் பொருட்டு அவர்களுக்கு பாதுகாக்கப்பட்ட குடிநீர், தெருவிளக்கு, தரமான சாலை அமைத்தல் மற்றும் பராமரித்தல், துப்புரவு பணிகள் உள்ளிட்ட அடிப்படை பணிகள் போன்றவற்றை முனைப்புடன் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை மேற்கொண்டு வருகிறது. பார்த்திங்கன்னா ஊரக பகுதியில் என்னென்ன அவசிய தேவை மக்களுக்கு இருக்கோ அது எல்லாமே ஊரக வளர்ச்சித்துறை மூலமாக ஊராட்சித்துறை மக்களுக்காக செஞ்சுக்கிட்டு வருது. மேலும் பார்த்தோம்னா பள்ளி கட்டடம் கட்டுதல், அவற்றில் குடிநீர் வசதி, கழிப்பறை போன்ற கட்டமைப்பு வசதிகளை அமைத்தல் மற்றும் பராமரித்தல் ஆகிய முக்கிய பணிகளையும் இத்துறை செயல்படுத்தி வருகிறது. பார்த்தோம்னா பள்ளிக்கூடம் கட்டுறது, குடிநீர் வசதி, கழிப்பறை வசதி, அங்கு தேவையான கட்டமைப்பை செய்கிறதும் ஊராட்சித்துறை தான் செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்குது ஊரக பகுதிகளில். ஊரக சுகாதாரத்தை மேம்படுத்தும் நோக்கில் ஒருங்கிணைந்த மகளிர் சுகாதார வளாகம் அமைத்து பராமரித்தல், பொது கழிப்பிடம், தனிநபர் கழிப்பிடங்களை அமைத்து மற்றும் சுகாதாரத்தை பேணுவதற்கான விழிப்புணர்வை ஏற்படுத்துதல் போன்ற பணிகளை மேற்கொண்டு ஊரக வளர்ச்சித்துறை மூலமாக தான் ஒவ்வொரு கிராமத்துலையும் பார்த்திங்கன்னா பொது கழிப்பிட வசதி ஏற்படுத்தி கொடுக்கறது. அதே மாதிரி தனிநபர்களுக்கு கழிப்பிட வசதி ஒவ்வொரு வீடுகள்லையும் ஏற்படுத்தி கொடுக்கறது. அதை பராமரிக்கிறாங்களோ ஒழுங்காக, இப்படித்தான் பராமரிக்கணும், இப்படி சுகாதாரமாக வச்சுக்கிட்டா தான் மக்களுக்கு இந்த நோய் தொற்று வராதுங்கிற விழிப்புணர்வையும் ஏற்படுத்திக்கிட்டு வர்றாங்க. மேலும் குறிப்பாக வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள கிராமப்புற ஏழை எளிய மக்களின் வேலை வாய்ப்பினை உறுதி செய்து அவர்கள் அரசு நிர்ணயித்த ஊதியத்தினை பெற்றிட வழிவகை செய்யும். மேலும் பார்த்தோம்னா வறுமை கோட்டுக்கு கீழே உள்ள மக்களுக்கு தேவையான வேலை வாய்ப்பு, என்னென்ன வேலை வாய்ப்பு இருக்குது, அதற்கு எப்படி அந்த அரசாங்க திட்டத்தின் மூலமாக பயன்படலாம் அப்படிங்கிறதையும் வழிகாட்டுதல் செய்யுது. அது மட்டும் இல்லாமல் சுய வேலைவாய்ப்பு திட்டங்கள் மூலம் கிராம மக்களின் வறுமை ஒழிப்பு, கிராமப்புற மகளிர் மேம்பாடு மற்றும் வாழ்வாதாரங்களை வலுப்படுத்துதல் போன்றவற்றை ஊரக வளர்ச்சித்துறை மற்றும் ஊராட்சித்துறை செயல்படுத்தி வருகிறது. மேலும் பார்த்தீங்கன்னா சுய வேலைவாய்ப்பு திட்டம் மூலமாக கிராம மக்கள் வறுமை ஒழிப்புகிறது, கிராமத்தில் இருக்க பெண்கள் மேம்பாடு அடைகிறதுக்கான ஏதாவது திட்டங்கள், வாழ்வாதார திட்டங்கள் இருந்துச்சுன்னா அதை செயல்படுத்துறது போன்ற பணிகளையும் ஊரக வளர்ச்சித்துறை மூலமாக ஊராட்சிகள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. 3 அடுக்கு ஊராட்சி அமைப்புகள் 73வது இந்திய அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 1993 கொண்டு வரப்பட்ட பிறகு தமிழ்நாடு ஊராட்சி சட்டம் 1994 இயற்றப்பட்டது. இதன்படி ஊரக பகுதிகளில் 3 அடுக்கு ஊராட்சி முறை, அதாவது அடித்தள அமைப்பாக கிராம ஊராட்சி, இடைநிலையில் வட்டார ஊராட்சி மற்றும் மாவட்ட அளவில் மாவட்ட ஊராட்சி ஆகியவை ஏற்படுத்தப்பட்டுள்ளது. பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ஊராட்சி சட்டம் 94 படி பார்த்திங்கன்னா கிராம ஊராட்சி, அதற்கு மேலே ஒன்றியம், அதற்கு மேலே மாவட்ட ஊராட்சி அப்படிங்கிற 3 அடுக்கு நிலையில் மக்களுக்கான தேவையான திட்டங்களை செயல்படுத்துறதுக்கு சட்டம் வழிவகையாக இருக்குது. தமிழ்நாடு ஊராட்சி சட்டம் தேர்ந்தெடுக்கப்பட்ட 3 அடுக்கு ஊராட்சிகள் மூலம் மத்திய மாநில அரசுகளின் அனைத்து ஊரக வளர்ச்சி திட்டங்களும் செயல்படும். இந்த 3 அடுக்கு முறை உள்ளதுனால மத்திய மாநில அரசுகளோட திட்டங்கள் எல்லாமே சமமாக மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு இந்த 3 அடுக்கு முறை பயனுள்ளதாக இருக்குது. ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறையின் நோக்கம். ஊரக வளர்ச்சித்துறையோட நோக்கம் என்ன
மக்களை எப்படி வழி நடத்துறது அப்படிங்கிற தகவலை பார்ப்போம். அடிப்படை வசதிகளான குடிநீர் வழங்கல், தெருவிற்கு அமைத்தல், பராமரித்தல், ஊரக துப்புரவு பணிகள், சாலைகள், வடிகால் வசதி மேற்கொள்ளுதல் மற்றும் பராமரித்தல் ஆகிய கிராம ஊராட்சியின் முக்கிய பொறுப்பாகும். அனைத்து தனிநபர் பயன்பெறும் திட்டங்களில் பயனாளிகள் கிராம ஊராட்சியின் மூலமே கண்டறியப்பட்டு தேர்வு செய்யப்படுகின்றனர். இதற்கு கிராம சபை ஒப்புதல் அளிக்கிறது. பார்த்தோம்னா குடிநீர் வழங்குறது, தெருவுகளுக்கு அமைக்கிறது, பராமரிக்கிறது, துப்புரவு பணிகளை செய்கிறது எல்லாமே ஊராட்சி மூலமாக தான் செய்யப்படுத்தப்படுது. அதுபோல் பார்த்தோம்னா ஊராட்சி திட்டத்தில் என்னென்ன திட்டங்களுக்கு பயனாளிகளை தேர்வு செய்கிறது கிராம சபை மூலமாக ஊராட்சி செய்யுது. இடைநிலை ஊராட்சியான வட்டார ஊராட்சி வலுவான நிர்வாக அமைப்பும் தொழில்நுட்ப பிரிவும் கொண்டுள்ளதால் ஊரக வேலைவாய்ப்பு, உள்கட்டமைப்பு வசதிகள் மற்றும் பிற வளர்ச்சி திட்டங்கள் செயல்படுத்துவதில் கிராம ஊராட்சியுடன் இணைந்து செயல்படுகிறது. அப்போ வட்டார ஊராட்சிங்கிறது அந்த ஒன்றிய லெவலில் இருக்கக்கூடிய நிர்வாக அமைப்பும் பார்த்திங்கன்னா கிராம ஊராட்சிக்கு என்ன தேவையான திட்டங்கள் இருக்குது, உள்கட்டமைப்பு வசதிகள் என்ன செய்யலாம், வளர்ச்சி திட்டங்கள் என்ன செய்யலாம் அப்படிங்கிறது ஊராட்சியோடு சேர்ந்து சிறப்பாக செய்வதாக சொல்லியிருக்காங்க. திட்ட ஒருங்கிணைப்பு, ஆய்வு மேற்கொள்ளுதல், ஆலோசனை வழங்குதல் மற்றும் கண்காணிக்கும் அமைப்பாக மாவட்ட ஊராட்சி திகழ்கிறது. இதில் மாவட்ட ஊராட்சி இந்த திட்டங்களை ஒருங்கிணைப்பு பண்ணுறது, சரியாக செஞ்சுருக்காங்களா ஊராட்சியில் அப்படிங்கிறதெல்லாம் ஆய்வு பண்ணுற வேலையை மாவட்ட ஊராட்சி செய்யுது. 3 அடுக்கு ஊராட்சி அமைப்புகள் தங்கள் சட்டப்படியான விருப்ப கடமைகள் மற்றும் ஆய்வு மற்றும் கடமைகளோடு ஒப்படைக்கப்பட்ட பிற பணிகளையும் செய்து வருகிறது. அவங்களுக்கு சட்டப்படியான கடமை இல்லாமல் விருப்ப கடமைகள் என்னென்ன இருக்குது, அவங்களாம் விருப்பப்பட்டு இந்த ஊரில் இந்த இதை பொறுத்து உள்கட்டமைப்பு வசதியை நெறிப்படுத்துகிற வேலையையும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நிர்வாக அமைப்பு மாநில அளவில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை நிர்வாகத்தை நகராட்சி நிர்வாகம் மற்றும் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் அவர்களின் வழிகாட்டுதல் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறையின் முதன்மை செயலாளர் செயல்படுத்துகிறார். மாநில அளவில் பார்த்திங்கன்னா முதன்மை செயலாளர் இருக்காங்க. மத்திய மாநில அரசின் திட்டங்கள் நடைமுறைப்படுத்துதல், ஊரக உள்ளாட்சி அமைப்புகள் செயலாக்கத்தை முறைப்படுத்தி கண்காணித்தல் ஆகியவற்றை ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி ஆணையர் பொறுப்பேற்று நடத்தி வருகிறார். அதற்கு அடுத்தபடியில் பார்த்திங்கன்னா ஊராட்சி ஆணையர், ஊரக வளர்ச்சித்துறையில் ஊராட்சி ஆணையர்னு சொல்லி மாநில லெவலில் இருக்கக்கூடியவங்க பொறுப்பேற்று நடத்துகிறாங்க. தொழில்நுட்பம் சார்ந்த பணிகளில் தலைமை பொறியாளர் அதிகாரம் கொண்ட ஒரு கண்காணிப்பு பொறியாளர் தலைமையில் செயல்படும் தொழில்நுட்ப பிரிவு ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி ஆணையருக்கு உதவி புரிந்து வருகிறது. தொழில்நுட்பம் சார்ந்த பணிகள், அதாவது இப்போ ரோடு போடுறது, இந்த மாதிரி வேலைகளில் வந்தால் கண்காணிப்பு செய்கிறதுக்கு பொறியாளர் அதிகாரம் கொண்ட ஒரு கண்காணிப்பு பொறியாளர் தலைமையில் தொழில்நுட்ப உறவையும் ஊரக வளர்ச்சித்துறைக்கு துணையாக செயல்பட்டு வருது. தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனம் மேலாண்மை இயக்குனர் மகளிர் மேம்பாட்டிற்கான செயல்படுத்தப்படும் பல்வேறு திட்டங்கள், அதாவது மகளிர் தொடர்பான திட்டங்கள் எல்லாத்துக்குமே மகளிர் நல மேம்பாட்டு நிறுவன மேலாண்மை இயக்குனர் தனியாக இதற்கு பொறுப்பு வகித்து அவங்களுக்கு உண்டான பணிகளையும் கிராம வளர்ச்சிக்காக, மகளிர் மேம்பாட்டுக்காக செஞ்சுக்கிட்டு வராங்க. கிராமப்புற ஏழை மக்களை ஆற்றுப்படுத்தல் மற்றும் வாழ்வாதாரத்துக்கான திட்டங்களை திட்ட இயக்குனர் புதுவாழ்வு திட்டம் தலைமையில் செயல்படுத்தப்பட்டிருக்கிறது. சுனாமியால் பாதிக்கப்பட்ட கடலோர மாவட்டங்கள் உட்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்தவும் வாழ்வாதார திட்டங்களை ஏற்படுத்தவும் திட்ட இயக்குனர் தலைமையில் ஒரு அலகு செயல்பட்டு வருது. இப்போ பார்த்தீங்கன்னா கிராம மக்கள் பின்தங்கி இருக்காங்க, அவங்களை எப்படி கொண்டு வர்றதுங்கிறதுக்காக புதுவாழ்வு திட்டம்னு ஒன்று உருவாகியிருக்காங்க. அதை செயல்படுத்துறதுக்கு தனி அதிகாரியை நியமிச்சிருக்காங்க. அதே போல் சுனாமியால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அவங்க வாழ்வை மேம்படுத்துறதுக்கான திட்டத்தையும் செயல்படுத்துறதுக்கு வழிவகை செஞ்சுருக்காங்க. மாவட்ட அளவில் பார்த்தோம்னா மாவட்ட ஆட்சித்தலைவரை 3 அடுக்கு ஊராட்சி அமைப்புகள் ஆய்வாளராக செயல்படுகிறார். மாவட்ட திட்டப்பணிகளை மேற்கொள்ளும் மாவட்ட ஊரக வளர்ச்சித்துறை முக்கிய மாவட்ட ஆட்சியாளரை தலைவர். இப்போ மாவட்ட அளவில் பார்த்தோம்னா இந்த 3 அடுக்கு ஊராட்சி ஒன்றியம் இருக்கட்டும், மாவட்ட ஊராட்சியாக இருக்கட்டும், கிராம ஊராட்சியாக இருக்கட்டும், இந்த 3 அடுக்குக்கும் பொறுப்பாக இருக்கிறதே ஆய்வாளராகவும் பொறுப்பாளராகவும் இருக்கிறது மாவட்ட ஆட்சியர் தான். மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை திட்ட இயக்குனர் திட்டப்பணிகளை நிறைவேற்ற மாவட்ட ஆட்சியருக்கு உதவி பெறுகிறார். ஒவ்வொரு மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமையிலும் நிர்வாக பொறியாளர் தலைமையில் ஒரு பொறியியல் பிரிவு இயங்கும். இதே அளவு பார்த்திங்கன்னா மாவட்ட அளவுலையும் பார்த்தா ஊரக வளர்ச்சி முகமைக்கு ஒரு திட்ட இயக்குனர் இருக்காங்க. அதே போல் அவங்களுக்கு கீழே அவங்களுக்கு உதவியாக பணி செய்கிறதுக்கு பொறியாளர் பிரிவும் இயங்கிட்டு இருக்கு.
உதவி இயக்குனர் நிலையிலான ஒரு செயலாளர் மாவட்ட ஊராட்சியில் பணிபுரிகிறார். அதற்கு அடுத்த நிலையிலையும் மாவட்ட ஊராட்சியில் ஒரு செயலாளர் பணியில் இருக்காங்க. அத்துடன் இவர் பதவி வழி மாவட்ட திட்டக்குழுவின் செயலாளராகவும் உள்ளார். மேலும் நேர்முக உதவியாளர் வளர்ச்சி, உதவி இயக்குனர் ஊராட்சிகள் மற்றும் உதவி இயக்குனர் தணிக்கை ஆகியோர் மாவட்ட ஆட்சியருக்கு ஊராட்சி நிர்வாகத்தில் உதவி புரியணும். இது மட்டும் இல்லாமல் மாவட்ட லெவலில் பார்த்திங்கன்னா நிறைய அதிகாரிகள் வளர்ச்சிக்கு சம்மந்தமாக, ஊராட்சிகள் சம்மந்தமாக, அந்த தணிக்கை செய்கிற சம்மந்தம் எல்லாத்துக்குமே அதிகாரிகள் மட்டத்தில் அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளாங்க. வட்டார அளவில் வட்டார வளர்ச்சி அலுவலர் ஊராட்சி, வட்டார வளர்ச்சி அலுவலர் கிராம ஊராட்சி என 2 வட்டார வளர்ச்சி வீடியோக்கள்னு பார்த்தோன்னா 2 வகையான வீடியோக்கள் அமைத்திருக்காங்க. வட்டார ஊராட்சிக்குன்னு இருக்குது, கிராம ஊராட்சிக்குன்னு இருக்குது, தனித்தனியாகவே அமைச்சிருக்காங்க. அதே மாதிரி ஊராட்சி ஒன்றிய ஆணையர், வட்டார வளர்ச்சி அலுவலர் கிராம ஊராட்சி நிர்வாகம் மற்றும் கிராம ஊராட்சி நடைபெறும் வளர்ச்சி திட்டங்கள் கண்காணித்தல் ஆகிய பணிகள் செய்யும். இந்த வீடியோவை பார்த்தோம்னா கிராமத்தில் என்னென்ன திட்டங்கள் செயல்படுத்துகிறாங்க, எப்படி முறையை செயல்படுத்துகிறாங்களா அப்படிங்கிறத கண்காணிக்கிற பணியையும் அவங்க மேற்கொள்கிறாங்க. ஒவ்வொரு வட்டார ஊராட்சியிலும் ஒன்றிய பொறியாளர், உதவி பொறியாளர், பணி மேற்பாளர் மற்றும் சாலை ஆய்வாளர்கள் ஆகிய தொழில்நுட்ப பணிகளை மேற்கொள்ள பொறியாளர்கள் செயல்பாடுகள் உட்கோட்ட அளவில் உள்ள ஊரக வளர்ச்சி மற்றும் உதவி செய்ய பொறியாளர்களால் கண்காணிக்கப்படுகிறது. அதே பார்த்தோம்னா ஒன்றிய லெவல்லையும் அதே மாதிரி கிராம ஊராட்சிகளில், ஒன்றியத்துக்கு உட்பட்ட ஊராட்சிகளில் பணிகள் ஒழுங்காக நடக்குதா, தேவையான திட்டங்களை வகுப்பட்டு செயல்படுதான்னு கவனிக்கிறதுக்கும் அதே லெவலில் அந்த ஒன்றிய மட்டத்திலையும் அதிகாரிகள் நியமிச்சிருக்காங்க. கிராம ஊராட்சி அளவில் கிராம ஊராட்சியின் தலைவரே கிராம ஊராட்சியின் செயல் அலுவலரும் ஆவார். தலைவர் மற்றும் துணைத் தலைவர் அல்லது ஊராட்சிகளின் ஆய்வாளராக மாவட்ட ஆட்சித்தலைவர் நியமிக்கப்படும். கிராம ஊராட்சியின் உறுப்பினர் ஒருவருக்கு கிராம ஊராட்சி கணக்கிலிருந்து மேற்கொள்ளப்படும் செலவினங்களுக்கான காசோலை ஒப்பம் செய்யும் அதிகாரம் வழங்கப்படுகிறது. கிராம ஊராட்சியை பொறுத்தளவில் பார்த்தா கிராம ஊராட்சி தலைவர் தான் கிராம ஊராட்சி செயல் அலுவலராகவும் இருக்காங்க. இந்த செக் பவர் தலைவருக்கும் இல்லைன்னா துணைத் தலைவருக்கும் கொடுக்குறாங்க. இல்லை இப்போ துணைத் தலைவர் இல்லாத பட்சத்தில் ஒரு உறுப்பினருக்கு மாவட்ட ஆட்சியாளர் பரிந்துரைக்கிற ஒரு உறுப்பினருக்கு அதிகாரம் கொடுக்கப்படுதுங்கிற தகவல் இருக்குது. கிராம ஊராட்சி தலைவருக்கு கிராம ஊராட்சி செயலாளர் நிர்வாகத்தில் உதவி புரிகிறார். இப்போ கிராமத்தை பொறுத்தளவு பார்த்தோம்னா ஊராட்சி தலைவருக்கு கிராம ஊராட்சி செயலாளர், அதாவது பஞ்சாயத்து செக்ரட்டரி ஒரு உதவியாக இருக்கிறாரு. ஊராட்சி நிர்வாகம் கிராம ஊராட்சியின் கடமைகள் 3 அடுக்கு ஊராட்சிகளிலே அடிப்படை வசதிகளை உருவாக்கி அவற்றை பராமரிக்கும் பொறுப்பிலிருந்து செயல்படும் அமைப்பாக கிராம ஊராட்சி தான் விளங்குகிறது. இந்த அமைப்பு மக்களுக்கும் அரசுக்கும் பாலமாக செயல்படும். கிராம ஊராட்சி தான் 3 அடுக்கு ஊராட்சிகளிலே அடிப்படை வசதிகள், அதாவது கிராம லெவலில் என்ன மக்களுக்கு தேவை அப்படிங்கிறத அதை எப்படி வழிநடத்துறதுங்கிறத செயல்படுத்துறதையும் செய்கிறதுல ஒரு அரசாங்கத்துக்கு ஒரு பாலமாக விளங்குதுங்கிறது தகவல் தெரிவிக்கப்படுது. இதில் கட்டாயம் கடமைகள் அப்படின்றோமா தமிழ்நாடு ஊராட்சி சட்டம் 1994 படி கிராம ஊராட்சிகள் கட்டாய கடமைகளாக சில சொல்கிறாங்க. கிராம ஊராட்சி சாலைகள் அமைக்கிறது, அத்தகைய சாலைகள், பாலங்கள், கல்வெட்டுகள் போன்றவர்களை கட்டுறது, தெருக்களை மேம்பாடு செய்கிறது, அவற்றை அப்பப்போது பழுது பார்க்கறது, குடியிருப்பு பகுதியில் பொது சாலைகள் அமைக்கிறது, பொதுமக்கள் கூடுற இடங்களில் தெருவிளக்குகள் அமைத்துறது, பாதுகாப்பான குடிநீர் போதுமான அளவு மக்களுக்கு கிடைக்கிற செய்கிறது, இதுக்கு தேவையான திட்டங்களை நேரடியாகவோ ஊராட்சி ஒன்றியல் அல்லது குடிநீர் வடிகால் வாரியத்தின் மூலமாகவோ செஞ்சு கொடுக்கறது. அதே போல் விசைப்பம்புகள், கைப்பம்புகள், பொது குழாய்கள் போன்றவற்றை நிறுவுறது, வாய்ப்புள்ள இடங்களில் வீட்டு இணைப்பு கொடுக்கறது, அத்தகைய குடிநீர் சம்பந்தமான எல்லா செயல்பாடுகளுமே ஊராட்சி நிர்வாகம் செஞ்சு கொடுக்குது. அது ஒன்றியம் மூலமாகவோ இல்லை குடிநீர் வடிகால் வாரியம் மூலமாகவோ அதை செஞ்சு கொடுக்கணுங்கிறது அதில் ஒரு கடமையாக இருக்குது. கிராமப்புறங்கள் பொது சுகாதாரத்தை மேம்படுத்த பொது கழிப்பிடம் கட்டுறது, பள்ளிகளில் சுகாதார வசதி நிறுவது, வீடுகள் கழிப்பிட வசதி ஏற்படுத்திக் கொள்வது, உதவி செய்தல். இதன் மூலம் கிராமப்புற சுற்றுச்சூழலுக்கு மாசுபடுவதை தடுத்து தனிநபர் சுகாதாரம் அப்படிங்கிறது கிராமத்தில் கழிப்பிடம், பொது கழிப்பிடம், தனிநபர் கழிப்பிடம்லாம் அமைத்து பராமரிக்கிறது, அது சரியாக செயல்படுதா அப்படிங்கிறத பார்க்குறதையும் செய்யணும் அப்படிங்கிறத ஊராட்சி நிர்வாகம் பார்க்கணுங்கிறத ஒரு கடமையாக சொல்லியிருக்காங்க. கிராமப்புறங்களில் சுற்றுச்சூழல், அதாவது கிராமப்புறங்களில் சுற்றுச்சூழல் மாசுபடுவதை தவிர்க்க உரிய தடுப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்வது, குறிப்பாக நீர்நிலை மாசுபடுவதை தடுத்தல், கழிவு நீர் கால்வாயில் அமைத்தல், குப்பைகளையும் தெளிப்புகளையும் தெருக்களில் இருந்து அகற்றுவது, மரங்கள் நடுவது. ஊராட்சி நிர்வாகத்தோட இன்னொரு கடமையை என்ன சொல்லியிருக்காங்கன்னா
சுற்றுச்சூழல் பாதிக்கக்கூடிய வகையில் தடுப்பு நடவடிக்கைகள் பாதிக்காத வண்ணம் தடுப்பு நடவடிக்கைகள் எடுக்கணும். அதே மாதிரி நீர்நிலைகள் மாசுபடாமல் பார்த்துக்கணும். கழிவுநீர் கால்வாய்கள் அமைத்து குப்பைகளும் கழிவுகளும் தெருக்களில் வந்து தேங்காத அளவுக்கு பார்த்துக்கணும். மரங்களை நட்டு சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும். இதுவும் ஒரு கடமையாக சொல்லியிருக்கோம். பொதுமக்களின் சுகாதாரத்திற்கும் பாதுகாப்பிற்கும் இடையூறாக உள்ள புதர்கள், முச்செடிகள், பழுங்கிழங்குகள், சுகாதாரக்கான குளங்கள், குறைகேட்டில் அகற்றுதல். அதே மாதிரி பொதுமக்களுக்கு இடையூறாக இருக்கக்கூடிய குப்பை குளங்கள் அகற்றுறது, சாக்கடைகள், பாலம், கிணறுகள், சுகாதாரக்கேடான குளங்கள் இவங்களெல்லாம் அகற்றணுங்கிறதும் கடமையாக கொடுத்துருக்கோம். அதே போல் பார்த்தோன்னா சுடுகாடு, இடுகாடு போன்றவர்கள் அமைச்சு பராமரிக்கிற வேலையும், கிராம நத்தங்களை விரிவுபடுத்தல் மற்றும் கட்டடங்களும் கிராமத்துக்கு தேவையான பொது இடங்களை விரிவுபடுத்துறது, கட்டடம் கட்டுறது, காவத்துக்களை ஒழுங்குபடுத்துறதையும் கிராம ஊராட்சி நிர்வாகத்தோட கடமையாக சொல்லியிருக்காங்க. கிராம பகுதிகளில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வளர்ச்சி திட்டத்தின் கீழ் உறுதி திட்டம் மற்றும் அரசால் ஒப்படைக்கப்படும் மத்திய மாநில அரசின் திட்டங்களை செயல்படும். அதாவது கிராம பகுதியில் மத்திய மாநில அரசு என்ன திட்டங்கள் கொண்டு வராங்களோ அதை செயல்படுத்துறது ஊராட்சி நிர்வாகத்தோட கடமை அப்படின்னு கொடுத்துருக்கு. அது இல்லாமல் அரசு அவ்வப்போது ஒப்படைக்கக்கூடிய பிற திட்டங்களையும் கடமைகளையும் செய்யணும். அரசு அவ்வப்போது சில அறிவிப்புகளை கொடுப்பாங்க. அது மாதிரி அதாவது வெள்ள காலங்கள்லையும் சரி, இல்லை நோய் தொற்று காலங்கள்லையும் சில அறிவிப்புகளை கொடுக்கையில் அதை செயல்படுத்துறதும் ஊராட்சி நிர்வாகத்தோட கடமைகளில் ஒன்றா இருக்குது அப்படிங்கிற தகவல் கொடுக்கப்பட்டிருக்கு. விருப்ப கடமைகள்னு பார்த்தோம்னா, அதாவது என்ன வருமானம் வருதோ அதன்படி ஊராட்சி சட்டங்கள்படி பார்த்தா அதை ஆதாரமாக கொண்டு கிராம ஊராட்சிகளில் என்ன தேவையான திட்டங்கள் இருக்கோ அதைகளையும் செய்யலாம். சாலைகளில் 2 புறமும் மரம் நட்டு பராமரிக்கலாம். குடியிருப்பு மற்றும் கட்டணங்குள்ள பகுதிகள், கப்பலுள்ள சாலைகளும் தெருவிளக்கம். அதாவது குடியிருப்பு பகுதி இல்லாமல் இப்போ மக்கள் நடமாட்டக்கூடிய சுற்றுப்புற பகுதிகளையும் தெருக்களுக்கள் அமைக்கலாம் வருமானம் இருந்துச்சுன்னா. பொது சந்தைகள் அமைத்து பரவலாம். பொதுவான சந்தைகள், மக்கள் கூடும் இடங்களில் பொருட்கள் வாங்குவதற்கு வசிய பொது சந்தைகள் அமைக்கிறது. உள்ளூர் திருவிழா காலம் சந்தை சுகாதாரம். உள்ளூர் திருவிழா, இப்போ திருவிழா நடக்கிற காலத்தில் சுகாதார வசதிகள், கழிப்பறை வசதி, சிறுநீர் கழிப்பிட வசதிகள் அந்த மாதிரி செய்து கொடுக்கறது, சந்தைகள் அந்த மாதிரி ஏற்படுத்தி கொடுக்கறது செய்யலாம். அதே மாதிரி வண்டி வாகனம் நிறுத்துகிற இடம், பேருந்து நிறுத்தும் இடம், கால்நடை கட்டக்கூடிய தொழுவங்கள் பராமரித்தல், இறைச்சி கூடங்கள், அதாவது கசாப்பு கறி வெட்டக்கூடிய கூடங்கள் அமைத்து கொடுக்கறது, இதையும் ஊராட்சி நிர்வாகம் செய்யலாம். அதே மாதிரி பயணிகள் தங்குமிடங்கள் அமைத்து பராமரித்தல். இப்போ போக்குவரத்துக்கு பஸ்ஸுக்கு நிற்கக்கூடிய இடங்களில் அதற்கு ஏற்ற போல் செட் அமைச்சு கொடுத்து அதை பராமரிக்கலாம். அதே மாதிரி ஊராட்சி மக்கள் படிப்பதற்கு ஏற்ப படிப்பகங்களை உருவாக்கி கொடுக்கறது, வானொலி தொலைக்காட்சி அறைகளை ஏற்படுத்தி கொடுக்கறது, விளையாட்டு திடல்களை ஏற்படுத்தி கொடுக்கறது, பூங்காங்கள் அமைக்கிறது, இந்த பணிகளையும் ஊராட்சி வருமானங்களை போட்டு செய்யலாம். அரசின் திட்டங்களை கொண்டும் செய்யலாம் அப்படிங்கிறது கடமையாக கொடுத்துருக்கு. உடற்பயிற்சி நிலையங்களை அமைத்து பராமரிக்கலாம். முறைசாரா கல்வி, சமூக கல்வி மற்றும் வயது வந்த கல்வி நிலையங்களை அமைச்சும் நடத்தலாம். கிராம ஊராட்சி குழுக்கள் கிராமத்தில் பொறுத்தளவில் பார்த்தீங்கன்னா கிராம ஊராட்சியில் இருக்கின்ற குழுக்கள் அமைத்து செயல்படுத்தணும் அப்படின்னு அரசாங்கமே சொல்லியிருக்கு. நியமன குழு, வளர்ச்சி குழு, வேளாண்மை குழு, பணிகள் குழு, கல்விக்குழு, இந்த மாதிரி 5 வகையான நிலை குழுக்கள் அமைத்து கிராம ஊராட்சியோட வளர்ச்சிக்கு வழிவகுக்கிறது ஒரு கடமையாக செயல்படுத்தணும் ஊராட்சி நிர்வாகம் கொடுத்துருக்கோம். கிராம சபை பொறுத்தளவு 1996 ஊராட்சிகள் சட்டப்படி கிராம ஊராட்சிகளில் வாக்காளரை பதிவு பெற்ற எல்லாருமே கிராம சபையில் கலந்துக்கலாம். கிராம சபையை பொறுத்தளவில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் ஜனவரி 26, மே 1, ஆகஸ்ட் 15, அக்டோபர் 2 ஆகிய தினங்களில் கிராம சபை கட்டாயம் நடத்தணும். அதிலேயான மக்களோட தேவையின் அடிப்படையிலோ இல்லை திட்டங்கள் அடிப்படையிலோ சிறப்பு கிராம சபைகள் நடத்தலாம் அப்படிங்கிறதையும் ஊராட்சி நிர்வாகத்தோட கடமையாக கொடுத்துருக்கு. தேவையான போது மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட அனுமதி பெற்று சிறப்பு கிராம சபைகளும் நடத்தலாம். பொதுமக்கள் பங்களிப்பு. கிராம ஊராட்சி பகுதியில் வசிக்கும் மக்கள் கிராம சபையில் கலந்து கொண்டு ஊராட்சி தொடர்பான தங்களின் கருத்துக்கள் தெரியும். கிராம ஊராட்சி பகுதியை பொறுத்தவரையில் கிராம சபையில் அந்த பகுதியில் வரையில் எல்லா மக்களுமே கலந்துக்கிட்டு தங்களோட கருத்துக்களை சொல்லலாம் அப்படிங்கிறது தகவலாக கொடுக்கப்பட்டுள்ளது.
கிராம ஊராட்சி நடவடிக்கைகளை ஆய்வு செய்து அதற்கு ஒப்புதல் அளித்தல் அல்லது குறைகளை தெரிவிக்கலாம். கிராம ஊராட்சியில் என்னென்ன பணிகள் செஞ்சுருக்காங்க, இல்லை சரியாக செய்யலை, இந்த பணிகள் விடுபட்டு இருக்குது, இந்த பணிகள் தேவை அப்படிங்கிற தகவலையும் தைரியமாக மக்கள் கிராம சபையில் தெரிவிக்கலாம் அப்படிங்கிற தகவலும் கூறப்பட்டுள்ளது. தொகுப்பறிக்கை கிராம சபையில் எடுக்கிற எல்லா முடிவுகளையும் ஒரு அறிக்கையை தயார் செஞ்சு தீர்மான நகலோட கிராம ஊராட்சி தலைவர் வட்டார வளர்ச்சி அலுவலர் கிராம ஊராட்சிகள் மூலமாக மாவட்ட ஆட்சித்தலைவர் ஊராட்சிகள் ஆய்வாளருக்கு 3 நாட்களுக்குள்ள அனுப்பணும். இப்போ நம்ம கிராம சபையில் கிராம ஊராட்சியில் ஒவ்வொரு ஊருக்கு என்னென்ன தேவை இருக்குது, ஒவ்வொரு தெருவுக்கு என்ன தேவை இருக்குது, என்ன திட்டங்கள் மூலமாக என்ன பணிகளை செய்யலாம் அப்படின்னு மக்களால் ஒரு மனதாக எடுக்கக்கூடிய தீர்மானங்களை ஒரு கோர்வையாக திட்ட அறிக்கையை தயார் பண்ணி வட்டார வளர்ச்சி மூலமாக ஊராட்சிகளோட வட்டார வளர்ச்சி அலுவலர் மூலமாக மாவட்ட ஆட்சியருக்கு அனுப்பி ஊராட்சிகளோட ஆய்வாளருக்கு 3 நாளைக்குள்ளே அனுப்பி கொடுக்கணும் அப்படிங்கிறதும் ஊராட்சியோட கடமையாக இருக்குது. ஊரக பகுதியில் வீடுகளுக்கான குடிநீர் குழாய் இணைப்புகள் வழங்கல் கிராம பகுதியில் வசிக்கும் மக்கள் குடிநீர் விநியோகம் செய்து கிராம ஊராட்சியின் முக்கிய கடமை. முக்கியமாக ஊராட்சியோட கடமையில் ஒன்று என்னென்னு பார்த்தா சுகாதாரமான சுத்தமான குடிநீர் எல்லா மக்களுக்கும் வழங்கணும், அந்தந்த பகுதிகளில் குடிநீர் இணைப்புகள் கொடுக்கணும் அப்படிங்கிறதும் முக்கிய கடமைகளில் ஒன்றா இருக்குது. கிராம ஊராட்சி பகுதிகள் கட்டட வரைபடம் அனுமதி, அதாவது கிராம ஊராட்சிகளில் கட்டக்கூடிய எல்லா வீடுகளுக்கும் கட்டடங்களுக்கும் பொது கட்டடங்களுக்கும் அனுமதி வழங்குகிற பொறுப்பு கிராம ஊராட்சிக்கு இருக்குது. கிராம ஊராட்சியில் வசிக்கிறவரோ புதிதாக கட்டடம் கட்டவோ ஏற்கனவே உள்ள கட்டடத்தை மாற்றம் செய்யவோ கருதினால் பணிகள் தொடங்கும் முன் கிராம ஊராட்சி தலைவரும் உரிமை வடிவத்தை முழு விவரங்கள் மற்றும் ஆவணங்களை அனுப்பிட வேண்டும். கட்டடத்திற்கான வரைபடம், கட்டுமானம், அமையப்போகும் இடத்தின் தன்மை மற்றும் கட்டட உபயோகிக்கும் பொருட்கள் விவரங்களை 3 பிரதிகளில் அளிக்க வேண்டும். அனுமதியற்ற மனைப்பிரிவில் எந்த விதமான ஒப்புதலோ கட்டட அனுமதியோ கிராம ஊராட்சியால் அனுமதிக்கப்படாது. கிராம ஊராட்சியை பொறுத்தளவோட நம்ம கட்டடம் கட்டணும்னா பொதுமக்களோட கடமை என்னன்னா அதற்கு உரிய விதத்தில் ஊராட்சியில் அனுமதி வாங்கணும். என்ன பொருள் பயன்படுத்த போகிறோம், எந்த சதுரையில் வீடு கட்ட போகிறோம் அப்படிங்கிற ஊராட்சி செயலர்கிட்ட அதற்குண்டியான தகவலை கேட்டு அதற்குரிய படிவத்தில் பூர்த்தி செஞ்சு ஊராட்சி தலைவர்கள் மூலமாக அனுமதி பெற்று தான் கட்டணும் அப்படிங்கிறது மக்களோட கடமையாக. ஊராட்சி ஒன்றியம் ஒவ்வொரு ஊராட்சி ஒன்றியத்தும் 5000 மக்கள் தொகை கொண்ட ஊராட்சி ஒன்றிய வார்டுகள் உள்ளடக்கிய வளர்ச்சி வட்டாரங்களாகும். ஊராட்சி ஒன்றியம் மக்கள் தொகை அடிப்படையில் பிரிக்கப்படுது. தேர்ந்தெடுக்கப்பட்ட ஊராட்சி ஒன்றிய வார்டு உறுப்பினர்கள் மறைமுக தேர்தல் ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர் தேர்ந்தெடுக்க செய்யப்படுகிறார். வட்டார வளர்ச்சி அலுவலர் வட்டார ஊராட்சி ஒன்றிய குழுவின் ஆணையாளர். ஒரு பிடிஓ தான் அதுக்கு ஆணையாளராக செயல்படுறாங்க. ஊராட்சி ஒன்றிய உறுப்பினர்களெல்லாம் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்கெல்லாம் சேர்ந்து தான் ஊராட்சி ஒன்றிய குழு தலைவரை தேர்ந்தெடுக்கிறாங்க. ஊராட்சி ஒன்றியங்களுக்கு வரி விதிக்கும் அதிகாரம் ஏதும் இல்லை. ஒன்றியத்துக்கு வரி விதிக்கிற வேலை இல்லை. 3 உள்ளாட்சி அமைப்புகள் ஊராட்சி ஒன்றியங்கள் இடைநிலை அமைப்பாகும். அதாவது 3 ஊராட்சியை பொறுத்தளவு மாவட்ட ஊராட்சிக்கும் கிராம ஊராட்சிக்கும் இடைநிலை அமைப்பாக ஊராட்சி ஒன்றியங்கள் செயல்படுது. ஊராட்சி ஒன்றியங்களோட பணிகள்னு பார்த்தோம்னா மத்திய மாநில அரசு திட்டங்களை செயல்படுத்துறது, ஊராட்சி ஒன்றிய சாலைகளை வகைப்படுத்தப்பட்ட சாலைகளை அச்சாலைகளில் உள்ள பாலங்கள் சரி பண்ணுறது, சாலைகள் அமைக்கிறது, சிறிய பாலங்கள் அமைக்கிறது, தரைப்பாலங்களை கட்டுறது, பழுது பார்க்கறது, இந்த பணியெல்லாம் ஊராட்சி ஒன்றிய நிர்வாகத்தின் கீழே செய்யலாம். ஊராட்சி ஒன்றிய ஆரம்பம் மற்றும் நடுநிலை பள்ளிகளை கட்டுதல், பராமரித்தல், குடிநீர் மற்றும் குளிப்பதற்கான நீர் ஆதாரங்களை அமைக்கிறது, தொற்றுநோய் பரவாமல் இருக்க தடுப்பு நடவடிக்கை எடுக்கிறது, ஊராட்சி ஒன்றியத்தால் வரையறுக்கப்பட்ட கண்காட்சி மற்றும் விழாக்களை நடத்துறது, ஊராட்சி ஒன்றியம் மூலமாக சந்தைகளை ஏற்படுத்தி பராமரிக்கிறது, கடைகள், விற்பனை மையங்கள், தரைமேடை கட்டுதல் பராமரிக்கிறது. இதர கடமைகள்னு பார்த்தோம்னா 2 அல்லது அதற்கு மேற்பட்ட கிராம ஊராட்சிகளுக்கு உபயோகத்திற்காக பொதுவான இப்போ 2 ஊராட்சி 3 ஊராட்சி இருக்குதுன்னா அதற்கு இடைப்பட்ட ஒரு பொதுவான இடத்துல சுடுகாடு, ஈடுகாடு அமைச்சு பராமரிக்கிறது. அதே போல் 2 ஊராட்சி 3 ஊராட்சி மக்களுக்கு பொதுவான குடிநீர் தொடர்பான செயல்பாடுகளை ஏற்படுத்தி கொடுக்கறது, குளிக்கிறதுக்கு நீர் ஆதாரங்கள் அமைத்து கொடுக்கறது. அதே மாதிரி ஊராட்சி ஒன்றிய பகுதிகளில் பொதுவான இடங்களில் கிராம ஊராட்சிகளுக்கு விளக்கு வசதி அமைக்கப்படுற தேவைன்னா அதுக்கு உண்டான திட்டத்தின் மூலமாக அமைச்சு கொடுக்கறது. அதே போல் 2-3 ஊராட்சிக்கு உட்பட்ட ஒரு பொதுவான இடத்துல மருந்தகங்கள், அதாவது ஃபார்மசி, டிஸ்பென்சரி அந்த மாதிரி அமைச்சு கொடுக்கறது. ஊராட்சி ஒன்றியத்துக்கு சொந்தமான அசைய சொத்துக்கள் ஊராட்சி ஒன்றியத்தில் அமைந்துள்ள எந்த ஒரு கிராம ஊராட்சியும் ஒப்படைக்க அறிவிக்கை செய்யலாம்.
பொதுவாக வந்து கிராம ஊராட்சிகளுக்கு தேவையான எல்லா பணிகளுமே ஊராட்சி ஒன்றியம் மூலமாக செய்கிறதுக்கு வழிவகை செஞ்சுருக்காங்க. அதிகாரம்னு பார்த்தோம்னா ஊராட்சி ஒன்றிய பொது நிதியிலிருந்து மேற்கொள்ளும் செலவினங்கள் அனைத்தும் ஊராட்சி ஒன்றிய குழுவின் ஒப்புதல்னாலே செய்யப்படும். இப்போ ஊராட்சிகளுக்கு தேவையான பணிகளை செய்கிறதுக்கு வந்து ஊராட்சி ஒன்றிய குழுக்கிட்ட ஒப்புதல் பெறணும். அவங்க நடக்கக்கூடிய அந்த கூட்டங்களில் வந்து இந்த ஊராட்சிக்கு இந்த பணிகளை செய்ய போகிறோம்னு ஒப்புதல் பெறணும். ஊராட்சி ஒன்றிய வரவு செலவு திட்டத்திற்கு ஊராட்சி ஒன்றியத்தின் அனுமதி பெற்ற பின்னே திட்டங்கள் செலவு. அதேமாதிரி ஒவ்வொரு ஊராட்சிக்கும் திட்டங்கள் என்னென்ன திட்டங்கள் செய்ய போகிறோம்னு ஒன்றிய கவுன்சிலர் ஒன்றிய கூட்டத்தில் ஒன்றிய குழு தலைவர் மற்றும் பிரதிநிதிகளோட முடிவு செஞ்சு தான் செய்கிறதுக்கு வழிவகை செஞ்சுருக்காங்க. ஊராட்சி ஒன்றிய பகுதியில் நீர்ப்பாசன ஆதாரத்தில் குடிமராமத்து வேலைகள் மேற்கொண்டு பொதுமக்களிடம் குடிமராமத்து கட்டணத்தை நிர்ணயித்து வச்சிருக்கலாம். இவங்க ஊராட்சி ஒன்றிய பகுதியில் வந்து இருக்கக்கூடிய நீர்நிலைகளை குடிமராமத்து பணி செஞ்சு அதை பராமரிக்கிறதுக்கு பொதுமக்கள்கிட்ட இருந்தும் நிதியை வசூல் பண்ணி செய்யலாம் அப்படிங்கிற தகவலும் கொடுக்கப்படுறது. ஊராட்சி ஒன்றிய நீர்ப்பாசன ஆதாரங்கள் மீன்பிடிப்பதற்கான உரிமை வாங்கலாம். அதாவது ஊராட்சி பகுதியில் இருக்கக்கூடிய ஏரி குளங்களில் மீன் பிடிக்கிறதுக்கான ஏலம் விடுறது, அதை வசூலிக்கிறது, இந்த பணிகளை வந்து ஊராட்சி ஒன்றியம் செய்யலாம் அப்படிங்கிறத தகவலாக கொடுத்துருக்காங்க. மேலும் கிராம உள்ளாட்சி அமைப்பில் வந்து என்னென்ன கடமைகள் இருக்குது, அதை வந்து 3 அடுக்கு ஊராட்சி முறையில் எப்படி செய்யலாம் அப்படிங்கிற தகவலை இது வரைக்கும் பார்த்தீங்க. கிராம ஊராட்சியை பொறுத்தவரை உள்ளாட்சி அமைப்பில் 3 அடுக்கு ஊராட்சியில் ஒரு அமைப்பாக இருக்குது. அதற்கு மேலே பார்த்தோம்னா ஊராட்சி ஒன்றியம் இருக்குது. அதுக்கு மேலே பார்த்தோம்னா மாவட்ட ஊராட்சி இருக்குது. இந்த 3 அடுக்கு ஊராட்சியிலையுமே பார்த்திங்கன்னா மக்களும் அதிகாரிகளும் மக்கள் பிரதிநிதிகளும் 3 பேரும் இணைந்து செயல்பட்டால் கிராம வளர்ச்சியை சுலபமாக எட்டலாம். மக்களோட உரிமை என்ன, அரசோட கடமை மக்களோட கடமை என்ன, அரசோட உரிமை என்பதை உணர்ந்துக்கிட்டோம்னா கிராம வளர்ச்சியை எட்டுவது மிக சுலபமே. மீண்டும் இது போன்ற காணொலியோடு உங்களோடு சந்திப்பது என்றும் நன்றியுடன் புனிமாந்திர அலெக்ஸ். தொடர்ந்து இணைந்திருங்க. இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு இந்த தகவல் கொண்டு போய் சேர்க்கணும்னா ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து இது போன காணொளிகள் தொடர்ந்து வரணும்னா நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.